அனைவருக்கும் வணக்கம். இது மேக்ஸிம் டானிஸ் எல்இடி ஸ்மார்ட் டிவி ட்ரைனிங். ஸோ இந்த வீடியோ டியூட்டோரியலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு எல்இடி டிவி மதர் போர்டு, அதாவது லாஜிக் போர்டில் சிபியூ பவர் சப்ளை சர்க்யூட், அதாவது சிபியூ கோர் சப்ளை சர்க்யூட்டில் ஷார்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது, அது எப்படி ரிலீஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். பொதுவாக மதர் போர்டு ட்ரபிள் ஷூட்டிங் பொறுத்தவரை அதில் ரெகுலேட்டர், கன்வெர்ட்டர் இதில் அதிகமாக ஃபால்ட்டு வரும்னு ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோவில் நிறைய போட்டிருக்கேன். ப்ரெஷர்னால் ஆல்ரெடி பாருங்கள். ஸோ ஒன்று விட பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல். இந்த ட்ரபிள் ஷூட்டிங் டிப்ஸுங்கிறது நிறைய அப்டேட்டடாக நிறைய ஒவ்வொரு டைமும் நான் போட்டுகிட்டே இருப்பேன். அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு மதர் போர்டில் ஃபால்ட்டு ஃபைண்ட் பண்ணுறது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி போட்ட வீடியோவும் நீங்கள் பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோ லிங்க்லாம் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா எப்படி சிபியூ சர்க்யூட்டில் ஷார்ட் ஏற்படுதுன்னு, அது எப்படி ரிலீஸ் பண்ணுறது, எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, அதை எப்படி ட்ரபிள் ஷூட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். பொதுவாக இப்போ மதர் போர்டில் ஃபால்ட்டுனாலே ரெகுலேட்டரு தான் அதிகமாக ஃபால்ட் வரும். அடுத்து கன்வெர்ட்ரு. இப்போ ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருப்பீங்க, ரெகுலேட்டரை பற்றி போட்டிருக்கேன். இந்த கன்வெர்ட்டருங்கிறது என்ன, அது என்ன டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கன்வெர்ட்டர், 5 பின்னு கன்வெர்ட்ரு, 6 பின்னு, 8 பின்னு, அப்புறம் 16 பின்லாம் இருக்கும். அதெல்லாம் ரெடி போட்டிருக்கோம். இந்த கன்வெர்ட்டருங்கிறது என்னென்னா, ஒரு ஐசி, ஒரு 8 லக் இருக்கா, இது மாதிரி 8 லக் ஐசி நியர்பை ஒரு காயில் ப்ளேஸ் ஆகிருக்கும். இதுதான் கன்வெர்ட்டர். மெயினாக இது ப்ராசஸருக்கு தேவையான சப்ளை VDDCனா கோர் சப்ளை, ப்ராசஸர் கோர் சப்ளைக்கு தான் இந்த கன்வெர்ட்டர் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதெல்லாம் ஆக்சுவலாக இதில் 12 வோல்ட்டு இன்புட்டாக வரும். வெளியில் பார்த்திங்கன்னா 1.2 ஆர் 1.25 வோல்டேஜ் வெளில வரும். இது அவுட்புட்டாக இருக்கும். இதில் ஆம்ஸ் பார்த்திங்கன்னா 3 ஆம்ஸ், மேக்ஸிமம் 3 ஆம்ஸ் வரையும் இதில் எடுத்துப்பாங்க. இந்த கோர் சப்ளைங்கிறது இந்த ப்ராசஸருக்கு தேவையான சப்ளை இதிலேருந்து ஜென்ரேட் ஆகுது. ஸோ இந்த சர்க்யூட்டில் ஷார்ட் இருக்குது பட்சத்தில் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா இந்த ஐசியூ இல்லை இது கெப்பாசிட்டர்ஸோ இல்லை ப்ராசஸரே கூட சம்டைம் ஷார்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ மோஸ்ட்லி இப்போ வர போர்டுகளில் பார்த்திங்கன்னா இந்த ப்ராசஸர் கோர் சர்க்யூட்டில் அந்த 1.2 சிபியூ கோர் சப்ளை சர்க்யூட்டில் அதிகமாக ஃபால்ட் ஏற்படுது. இப்போது இது பார்த்திங்கன்னா சாம்சங், இது ப்ராசஸர், இது மெமரி ரெகுலேட்டரு. இது பார்த்திங்கன்னா ஒரு 8 லக் ஐசி இருக்கும், ஒரு காயில் இருக்கும். ஸோ கன்வெர்ட்ரு எப்படி ஐடென்டி பண்ணுறது, ஒரு 8 லக் ஐசி, ஒரு காயில், ரெண்டும் க்ளோஸாக இருக்கும். இது ஒரு செட்டு அப்படி சொல்லுவாங்க, ஒரு பேர். இது ஒரு காயில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு கன்வெர்ட்டர் இருக்கும். ரெண்டு சேர்த்து தான் இருக்கும் எல்லாமே, சரியா? ஸோ இந்த 8 பின் ஐசி, இப்போ சைனா டிவிலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 பின்னு 5 பின்லாம் கொடுத்துருப்பாங்க. ஆல்ரெடி நான் டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன், பாருங்கள். சரி, எப்படி ட்ரபிள் ஷூட் பண்ணுறது பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த ப்ராசஸருக்கு தேவையான சப்ளைலாம் இந்த கோர் சப்ளைலேருந்து இந்த சர்க்யூட்லேருந்து போகுது இல்லையா. ஸோ ஜென்ரலாக பார்த்திங்கன்னா இந்த சர்க்யூட்டில் பொறுத்தவரை, ஆப்ரேஷன் பொறுத்தவரை இந்த காயில் வழியாக தான் அவுட்புட் ஜென்ரேட் ஆகும். இந்த காயில் சீரியஸாக கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த காயில் வழியாக தான் இந்த சிபியூக்கு சப்ளை போகும். ஸோ இப்போ உங்கள்கிட்ட பின்னோட டேட்டா ஷீட்டு எடுத்து வச்சுருக்கணும். டேட்டா ஷீட் இருக்கோ இல்லையோ, நீங்கள் என்ன பண்ணணும், இந்த காயில் கிரவுண்ட் ஆகக்கூடாது. அதுதான் மெயின் கான்செப்ட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா இப்போ நான் மல்டிமீட்டர் எடுத்திருக்கேன். ஸோ ஜென்ரலாக எப்படி ஃபால்ட்டு பயன்படுத்து சொல்கிறேன். இந்த சர்க்யூட்டில் கண்டினியூட்டி மோடு யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த கண்டினியூட்டி மோடு யூஸ் பண்ணிவிட்டு ஸோ யூஸ்வலாக பார்த்திங்கன்னா இந்த ப்ராசஸர் கோர் கன்வெர்ட்டர் ஐசி நியர்பை காயில், நம்ம இந்த பொறுத்தவரை பார்த்திங்கன்னா ரெட்டு ப்ராபை தான் கிரவுண்ட் பண்ணிக்கணும். ரெட்டை ஒரு பாலில் டெஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ பிளாக் ப்ராபை கையில் வச்சுக்கிறோம். இந்த பிளாக் ப்ராவை கொண்டு போயிட்டு இந்த காயில் இருக்கு இல்லையா, அந்த காயிலோட அந்த எண்டில் அடிக்கும், டச் பண்ணணும். டச் பண்ணோன்னே அங்கே மீட்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீடிங் காட்டுது பாருங்கள்.
ஸோ மீட்டில் வந்து பார்த்திங்கன்னா காயிலோட ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ காட்டும் 195 இந்த மாதிரி காட்டுது. மினிமம் வேல்யூஸ் பார்த்திங்கன்னா 95 வரையும் காட்டலாம். மேக்ஸிமம் வந்து 650 ஓம்ஸ் வரையும் காட்ட வாய்ப்பு இருக்குது. இதுதான் கரெக்ட். ஸோ இந்த காயிலில் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல காயில் வச்சிங்கனாலும் இந்த இடத்துல வந்து அந்த ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ காட்டும். இப்போ இது வந்து ஒர்க்கிங்கில் இருக்குது. இது வந்து சாம்சங் எல்இடி டிவி. ஸோ இந்த சர்க்யூட்டில் ஷார்ட்டே இல்லை. ஸோ வந்து இதில் ப்ராப்ளம் இல்லாத ஒரு போர்டு இது. ஸோ ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து எல்ஜி இது. இதில் வந்து எல்ஜி பார்த்தீங்கன்னா இது ப்ராசஸர்ஸ் பக்கத்துலேயே வந்து இந்த ப்ராசஸர் கோர் கன்வெர்ட்ரு அண்டு காயில் இருக்குது. நம்ம என்ன பண்ணுறோம், வழக்கம் போல் ரெட் ப்ரோப்பை கிரவுண்ட் பண்ணிக்கணும். ஸோ பிளாக் ப்ரோப்பை கொண்டு போயிட்டு அந்த காயிலோட எண்டில் வைக்கிறோம். ஸோ காயில் எண்டை வச்சிங்கன்னா பஸ்ஸர் அடிக்குது, 0 ஓம்ஸ் 000 காட்டுது. காயிலுக்கு இந்த பக்கம் வச்சிங்கனாலும் ஸோ பஸ்ஸர் இருக்குது. ஸோ இப்போ வந்து காயில் வந்து ஆக்சுவலாக வந்து சீரியஸாக கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த ப்ராசஸர் கோர் ஐசியோட அவுட்புட்டில் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அதான் சர்க்யூட்டில் காட்டுறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த காயில் வந்து கிரவுண்ட் ஆகுது. ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த கெப்பாசிட்டர்ஸ் பார்த்திங்கன்னா இது ஒரு பக்கம் கிரவுண்டு, இந்த பக்கம் பாசிட்டிவ் லைன் அதுவும் கிரவுண்ட் ஆகுது. ஸோ இந்த சர்க்யூட்டில் ஷார்ட் இருக்குது. இதை வந்து எப்படி ரிலீஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது வந்து ஆக்சுவலாக ஒரு எல்ஜி போர்டு. இது யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா அந்த ஐசி வந்து இது 8 பின். இது இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பின்னு கிரவுண்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க, செகண்ட் பின்னு வி இன்புட்டு வோல்டேஜ் இன்புட்டு, தேர்ட் பின்னு கிரவுண்டு, ஃபோர்த் பின்னு ஃபீட்பேக்கு, அதில் ஃபிஃப்த்து பின்னு கம்பேரட்டர், சிக்ஸ்த்து வந்து எனேபிள், அண்ட் 7, 8ங்கிறது விஎஸ்டபிள்யூ, அதாவது சுவிட்சிங் அவுட்புட்டு. இதில் வந்து சுவிட்ச் அவுட்புட்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஐசியில் பார்த்தீங்கன்னா எஸ்டபிள்யூன்னு மென்ஷன் பண்ணி விஎஸ்டபிள்யூ அப்படின்னு மென்ஷன் பண்ணி இது காயிலோட சிம்பிள்ஸு. இந்த காயில் பார்த்தீங்கன்னா இதான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதை பி அவுட். இந்த காயில் வந்து இதில் வந்து பக்கத்தில் ஒரு கெப்பாசிட்டர்ஸ் ப்ளேஸ் ஆகிருக்கும். இந்த கெப்பாசிட்டர் C2 and 3 22 மைக்ரோஃபார்ட்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது வந்து வி இன்னு, இந்த பின் வந்து வி இன்புட்டு வோல்டேஜ் இன்புட்டு, இது வந்து எனேபிள் பண்ணுது. இந்த பக்கம் ஒரு கெப்பாசிட்டர் இருக்குது C1 22 மைக்ரோஃபார்ட், அது வி இன் கெப்பாசிட்டர்மாங்க. இந்த பக்கம் உள்ளது வி அவுட்டு கெப்பாசிட்டர்ஸ். சரியா? இந்த காயில் வந்து பார்த்திங்கன்னா இந்த காயிலிருந்து ஒரு அவுட்புட்டு தான். ஸோ சீரியஸாக கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. காயில் வந்து பாசிட்டிவில் இருக்கும். ஸோ இந்த கெப்பாசிட்டியில் கனெக்ட் பண்ணி நேராக வந்து சிபியில் ஜாயிண்ட் ஆகிருக்கும். ஸோ இது வந்து இப்போ இந்த எப்படி வந்து இந்த சர்க்யூட்டில் ஃபால்ட்டு ஃபைண்ட் பண்ணுறது, இந்த ஐசி ஃபெயிலியரா இல்லை இந்த கெப்பாசிட்டி ஃபெயிலியரா அல்லது சிபி ஃபெயிலியரா அப்படின்னு ஃபைண்ட் பண்ண போகிறோம். இந்த எல்இடி ஸ்மார்ட் டிவி மதர் போர்டு அல்லது லாஜிக் போர்டில் இந்த VDDC அதாவது பக் கன்வெர்ட்டர், இதில் வந்து அவுட்புட் பார்த்தீங்கன்னா 1.1 வோல்டேஜ் ஆர் 1.2 வோல்டேஜ் ஆர் 1.25 வோல்டேஜ் எடுத்திருப்பாங்க. இது சிபிக்கு போகிற சப்ளை வோல்டேஜ், அதாவது கோர் வோல்டேஜ் பார்க்க, அதாவது VDDC. C ஃபார் கோர், VDDனா சப்ளை. இது 3 ஆம்ஸ் மேக்ஸிமம் இதில் இந்த சர்க்யூட்டில் எடுத்திருப்பாங்க. ஸோ இந்த ஐசி வந்து பக் கன்வெர்ட்டர். இந்த ஐசி பேர் பக்கர் அல்லது ஸ்டெப் டவுன் கன்வெர்ட்டர், டிசி கன்வெர்ட்டர்னு நிறைய பேர் இருக்கும். பக் ரெகுலேட்டரும் சொல்கிறது உண்டு. ஓகே, இந்த ஐசியில் பொறுத்தவரை இன்புட் சப்ளை பார்த்திங்கன்னா வி இன்புட் ஒரு பின்னில் கொடுத்துருப்பாங்க, செகண்ட் பின்னு. அது பின் அவுட் தகுந்த மாதிரி சில ஐசியோட நம்பர் தகுந்த மாதிரி அந்த பின் கவுண்டிங் மாறும். பின்னை வந்து சம்டைம் வந்து தேர்ட் பின்னில் கொடுத்துருப்பாங்க. இதில் செகண்ட் பின்னில் வி இன்புட் வோல்டேஜ் இன்புட்டாக வருது. ஒரு பின் எனேபிள் இருக்கும். ப்ளஸ் அவுட்புட் பின்னு நமக்கு அவுட்புட் ஷார்ட் இருக்குது அப்படின்னா இந்த காயில் வந்து கிரவுண்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா இந்த காயில் வந்து கிரவுண்ட் ஆகுது. ஓகே, ஸோ காயில் கிரவுண்ட் ஆனிச்சுனாலே இந்த ஐசி வந்து ஷார்ட்டுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா இந்த பக்கம் ப்ராசஸர் இல்லையா, அதுக்கும் ஷார்ட்டுக்கு வாய்ப்பு இருக்குது. எப்படின்னா இந்த ஐசியிலேருந்து வர அவுட்புட் வந்து பின் நம்பர் 7 and 8
அந்த காயில் வழியாக காயில் வந்து சீரியஸாக கனெக்ட் பண்ணியிருக்கோம். காயில் வந்து 2 லெக் இருக்கும். காயில் 2 பின்னுமே ப்ளஸில் தான் இருக்கும். காயில் 2 பின்னுமே ப்ளஸில் இருக்கும்னு சொல்லுவாங்க. ஓகே, இந்த ஸ்விட்சிங் அவுட்புட் ஆனது இதில் ஃபில்டர் ஆகி அதுக்கப்புறம் இந்த பக்கம் 2 கெப்பாசிட்டர்ஸ் Vout கெப்பாசிட்டர்ஸ், Vout ஃபில்டர் 2 கெப்பாசிட்டர் பேரலாக கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. பேரலர்னா ஒரு பக்கம் ப்ளஸும் ஒரு பக்கம் மைனஸ் இருக்கும். இந்த கெப்பாசிட்டர் 2க்குமே பொலாரிட்டி கிடையாது. SMD செராமிக் கெப்பாசிட்டர்மாங்க. பட் என்னென்னா இந்த கெப்பாசிட்டர் வந்து போர்டில் வந்து பொலாரிட்டி இருக்கும். ஸோ இப்போ இந்த அவுட்புட் ஆனது காயில் வழியாக நெக்ஸ்ட்டு வந்து இந்த கெப்பாசிட்டர் ஃபில்டர் ஆகி நேராக சிபிஐ ரீச் ஆகும். அந்த வோல்ட்டு தான் இந்த 1.2 வோல்ட். இது இந்த 1.2 வோல்ட்டுங்கிறது அதில் 3 ஆம்ஸ் மேக்ஸிமம் இருக்கும். இதில் இப்போ வந்து இதில் ஷார்ட் இருக்கும் பட்சத்தில் இந்த ஐசி ஃபால்ட்டா இல்லை இந்த கெப்பாசிட்டர் ஃபால்ட்டா இல்லை அது சிபியூ ஃபால்ட்டா எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுனா அது என்ன பண்ணணும், நம்ம இந்த காயிலை வந்து நம்ம போர்டிலேருந்து ரிமூவ் பண்ணுறது மூலமாக நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ இதில் வந்து 2 வழி இருக்குது. ஒரு வழி பார்த்திங்கன்னா டிசி பவர் சப்ளை மூலமாக நம்ம பவர் இதுக்கு இந்த ஐசிக்கு சப்ளை கொடுத்து ஒரு 5 வோல்டேஜ் ஒரு 5 வோல்ட்டுக்கு மேக்ஸிமம் வோல்ட்டு வந்து 18 வோல்ட் வரையும் சப்போர்ட் ஆகும் இந்த ஐசி. பட் என்னென்னா அது மாதிரி கொடுக்கக்கூடாது ஷார்ட் இருக்கும் பட்சத்தில். ஏன்னா வந்து ஐசியே ஷார்ட் ஆகிடுச்சுன்னா ஸோ உங்களுக்கு வந்து டிசி பவர் சப்ளை மூலமாக ஆம்பியர் டெஸ்ட் பண்ணும்போது கரண்ட்டு அதிகமாக போய்டும். ஸோ அந்த வீடியோ நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன் எப்படி வந்து ஷார்ட் டெஸ்ட் பண்ணுறதுன்னு. இப்போ நம்ம வந்து வேறு வழியில் செக் பண்ண போகிறோம். சரியா? ஸோ வந்து அந்த காயில் வந்து கிரவுண்ட் ஆகுது அப்படின்னா ஷார்ட் சர்க்யூட் இருக்குதுன்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். எந்த பக்கம், இந்த பக்கம் சைடா இல்லை இந்த சைடானு நம்மளுக்கு கன்ஃபியூஸாக இருக்கும். சரி, ஃபஸ்ட்டு வந்து நல்ல போர்டுனா என்ன பண்ணோம்னா இதில் வந்து உங்களுக்கு காயில் வந்து ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ வந்து 85 ஓம்ஸ்ன்னு வச்சுட்டோம்னா மினிமம், மேக்ஸிமம் வந்து எவ்வளோ இருக்கும் 650 ஓம்ஸ் வரையும் இருந்தால் அது குட் சர்க்யூட்டு குட் சர்க்யூட்னு சொல்லுவாங்க. சரியா? இப்போ வந்து இந்த பக் காயில் இருக்கு இல்லையா, இந்த பக் காயில் வந்து ரிமூவ் பண்ணுறது மூலமாக நம்ம கண்டுபிடிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 பின்னு இருக்குது பார்த்திங்கன்னா பக் காயில் ஒரு பின்னு வந்து ஐசி சைடு இருக்கும், அது ஒரு பேடுன்னு சொல்லுவாங்க. இன்னொரு சைடு வந்து பார்த்திங்கன்னா சிபிஎஸ் சைடு இருக்கும். இதை ஓப்பன் பண்ணிட்டோம்னா ஸோ வந்து இந்த ஷார்ட் ரிலீஸ் ஆகிடும். எந்த பக்கம் ஷார்ட் இருக்குன்னு நம்ம ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். அதை வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா இப்போ வந்து ஒரு போர்டில் நம்ம காயில் ரிமூவ் பண்ணிவிட்டு லைவாக செக் பண்ண போகிறோம். எந்த பக்கம் ஷார்ட் இருக்குது, சிபியூ பக்கம் ஷார்ட் இருக்கா, ஐசி பக்கம் ஷார்ட் இருக்கான்னு ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ சில டிவியில் பார்த்தீங்கன்னா 2 சைடுமே ஷார்ட் இருக்க வாய்ப்பு இருக்குது. அது காயில் ரிமூவ் பண்ணி பார்த்தா தான் தெரியும். சரியா? இப்போ இந்த எல்ஜி போர்டில் இந்த கன்வெர்ட்டர் ஐசியில் இருக்கிற அவுட்புட்டு காயில் பக்காயில் நம்ம ரிமூவ் பண்ண போகிறோம். இப்போ இது வந்து கிரவுண்ட் ஆகுது. ஓகே, இதை வந்து ரிமூவ் பண்ண போகிறோம் நம்ம. அடுத்து இன்னொரு போர்டு. ஸோ இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த காயில் வந்து நான் செக் பண்ணுறேன். ஸோ இதுலேயே வந்து காயில் வந்து கிரவுண்ட் ஆகுது. சரியா? இந்த காயில் இந்த போர்டில் இந்த காயில் ரிமூவ் பண்ண போகிறோம். இப்போ ஸோ இந்த போர்டுலேயும் அந்த பக்காயில் நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம். இப்போ ஷார்ட்டாக இருந்த இந்த 2 போர்ட்லேயும் பார்த்திங்கன்னா அந்த காயில் ரிமூவ் பண்ணிட்டோம். ஸோ இந்த காயில் ரிமூவ் பண்ணிட்டோம். அப்போ வந்து பேடு வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ பார்த்திங்கன்னா இது பேடு வந்து ஓப்பன் ஆகிருக்குது. ஸோ இந்த போர்ட்லேயே பார்த்திங்கன்னா காயில் ரிமூவ் பண்ணிட்டோம். நம்ம இதுலேயும் வந்து காயில் ரிமூவ் பண்ணிட்டோம். சரியா? இதுலேயும் வந்து இந்த பேடு ஸோ ஓப்பனாக இருக்குது. ஸோ நம்ம இந்த பக்கம் இந்த இருந்துச்சுன்னா இதை வந்து கன்வெர்ட்டரில் இருந்து காயிலோட அவுட்புட்டு நேராக சிபி போகுது. இடையில் வந்து கெப்பாசிட்டர் இருக்குது. இப்போ இந்த காயில் தான் நம்ம ரிமூவ் பண்ணியிருக்கோம். சரியா? ரிமூவ் பண்ண பிறகு
அதில் அந்த பேடு வந்து நம்ம என்ன நேம் வச்சுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு சைடு வந்து இந்த பேடு பார்த்திங்கன்னா ரிமூவ் பண்ண பேடு வந்து இது வந்து ஐசி சைடு. ஸோ இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா சிபியூ சைடு பேடு. இது ஐசி சைடு பேடு, இந்த பேடு. இது சிபியூ சைடு பேடு. இப்போ இது ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ நம்ம காயில் தான் நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஸோ ரிமூவ் பக் காயில் ஃப்ரம் போர்ட். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஷார்ட்டு பார்க்க போகிறோம். இந்த போர்டில் ஷார்ட் இருக்கான்னு பார்க்க போகிறோம் நோனா. ஸோ சேம் மல்டிமீட்டர் கண்டினியூட்டி மோடு யூஸ் பண்ணிக்கணும். நான் ஒரு பின்னை வந்து கிரவுண்ட் பண்ணிட்டேன். அப்படியே ஒரு பின்னை கிரவுண்ட் பண்ணிட்டேன். இப்போ வந்து ஸோ அந்த பேடலில் கொண்டு வைக்கிறேன். அந்த பேடலில் போய்ட்டு நான் மல்டிமீட்டர் பின்னை வைக்கிறேன். ஸோ இந்த சைடு பேடு வந்து சிபி சைடு பேடு, இந்த சைடு பேடு வந்து ஐசி சைடு பேடு. ஸோ ரெண்டு சைடுமே ஷார்ட் இருக்குது. பார்த்திங்கன்னா இந்த பேடு ஐசி சைடு, இந்த பேடு சிபி சைடு. ஸோ அந்த காயில் ஓப்பன் பண்ண பிறகும் ரெண்டு சைடும் ஷார்ட் இருக்குது. அப்போ என்னென்னா இந்த போர்டில் ஐசி ஷார்ட் ஆகிருக்கு வாய்ப்பு இருக்குது. ஐசி ஷார்ட் ஆகிருக்கு ப்ளஸ் அடிஷ்னலாக சிபி சைடும் ஷார்ட் இருக்குது அப்படின்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இந்த போர்டை பாருங்கள். அதே மாதிரி நான் கிரவுண்ட் பண்ணிக்கிறேன் ஒரு பின்னை. ஸோ பேரில் கொண்டு வைக்கிறேன். ஃபஸ்ட்டு இது ஐசி சைடு பேர் வைக்கிறேன். ஸோ ஐசி சைடு பேரில் வைக்கும்போது 360 வேல்யூ காட்டுது. ஓகே, அடுத்து சிபி சைடு பேட் வைக்கிறேன். ஸோ காயில் ஓப்பன் பண்ண பிறகு இந்த பக்கம் சிபி சைடு பேரில் ஸோ வந்து ஷார்ட் இருக்குது. ஸோ இந்த பக்கம் வேல்யூ காட்டுது. ஸோ இந்த பக்கம் ஷார்ட் காட்டுது. ஸோ இந்த சைடு வந்து சிபி சைடு ஷார்ட் இருக்குது. ஸோ இதில் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இது ஐசி நல்லா இருக்குது இந்த போர்டில். இது அவுட்புட்டில் அதாவது மேபி ப்ராசஸர் ஷார்ட் இருக்க வாய்ப்பு இருக்குது, அதிகமாக வாய்ப்பு இருக்குது. ஓகே, சில நேரங்களில் இந்த கெப்பாசிட்டர் இருக்கு இல்லையா, எஸ்எம்டி கெப்பாசிட்டர் ப்ரௌன் கலரில் கெப்பாசிட்டர்ஸு இது கூட ஷார்ட் இருக்க வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி சமயத்தில் எப்படி நம்ம கன்ஃபார்ம் பண்ணோம்னா, ஸோ வந்து டிசி பவர் சப்ளை மூலமாக ரோசின் பேஸ்ட்டை நம்ம அப்ளை பண்ணி இந்த கெப்பாசிட்டர் அண்ட் அந்த ஐசிஸ் இந்த ப்ராசஸர் மேலேயும் அந்த ரோசின் ஃப்ளெக்ஸ் இல்லை சாதாரண சால்டர் ஃப்ளெக்ஸோ நீங்கள் அப்ளை பண்ணி ஸோ இதில் வந்து ஒரு 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 1.2 வோல்டேஜ் இந்த சைடில் கொடுத்தீங்கன்னா ஸோ அந்த எது ஹீட் ஆகுதோ அது வந்து ஃபால்ட்டுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி வந்து சிபியூ ஃபால்ட்டாக இருக்க வாய்ப்பு நிறைய இருக்குது. ஏன்னா இந்த ஷார்ட் ஃபைண்டிங் டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி நான் வீடியோ போட்டிருக்கேன். எப்படி வந்து ஃப்ளக்ஸ் தெரப்பி ஐசி ஹீட் ஆகிறது எப்படி கண்டுபிடிக்கிறது, எது ஹீட் ஆகுதோ அது ஃபால்ட்டு இருக்குது வாய்ப்பு இருக்குது. ஓகே, அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ இதில் என்ன ஆபத்துன்னா, சப்போஸ் வந்து கெப்பாசிட்டர் ஷார்ட் இருக்க வாய்ப்பு இருந்துச்சுன்னா ஸோ வந்து இந்த நம்ம வந்து ஃப்ளக்ஸ் தடவிட்டு பவர் சப்ளை வைக்கும்போது ஒரு 1.5 வோல்ட்டு உள்ள வைக்கும்போது உடனே எடுத்துடணும். ஸோ ரொம்ப நேரம் வச்சுருந்தோம்னா அந்த கரண்ட்டு வந்து பைபாஸ் ஆகி சிபியூ ஓரளவு நல்லா இருந்துச்சுன்னா கூட சிபியூ வந்து டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்குது. அதனால் இதில் ஆபத்து அதிகமாக இருக்குது. ஸோ நான் வந்து கேர்ஃபுல்லாக செக் பண்ணணும் அதில். ஸோ டிசி பவர் சப்ளை மூலமாக ஷார்ட் டெஸ்ட்டு கண்டுபிடிக்கிற வீடியோஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் நான் போட்டிருக்கேன், நீங்கள் பாருங்கள். அதாவது பக் கன்வெர்ட்ரு ஷார்ட் ஃபைண்டிங் மெத்தடு அது அனதர் மெத்தட். ஸோ இந்த மெத்தட் வந்து காயில் ஓப்பன் மெத்தடு. இப்போ பார்த்த மெத்தட் வந்து காயில் ஓப்பனிங் மெத்தடு. காயில் ஓப்பன் பண்ணிட்டோம், ஒரு சைடு வந்து வேல்யூ காட்டுது. ஸோ ஒரு சைடு வந்து பஸ்ஸர் வருது, பஸ்ஸர் வர சைடு சிபி சைடு. ஸோ சிபி சைடு ஷார்ட் இருக்குது. ஓகே, இந்த போர்டில் சரியா, இதில் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடுமே ஷார்ட் இருக்குது இந்த போர்டில். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த பேடு பார்த்தீங்கன்னா காயிலோட பேடு இது. ஸோ இந்த சைடு ஷார்ட் காட்டுது, அந்த சைடும் அதாவது சிபியூ சைடு, இது சிபியூ சைடு, இது வந்து ஐசி சைடு, ரெண்டுமே ஷார்ட் காட்டுது. ஸோ காயிலை ஓப்பன் பண்ணி நம்ம வந்து எந்த சைடு ஷார்ட் இருக்குன்னு இது மூலமாக நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். பெரும்பாலும் இந்த சிபி சைடில் இந்த பக் கன்வெர்ட்டர், இந்த 1.2 கன்வெர்ட்டர் ஐசி அதிகமாக ஷார்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. சில போர்டில் சிபியும் ஷார்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. இது மூலமாக என்ன ஒரு விஷயம்னா,
இப்போ லாஜிக் போர்டில் ஃபுல் டெட் ஆகிடும். லாஜிக் போர்டு ஃபுல் டெட் ஆகிடுச்சுன்னா மோஸ்ட்லி வந்து ஸ்டாண்ட் பை லைட்டே பார்த்தோன்னா பிளிங்க் ஆக வாய்ப்பு இருக்குது, ஆர் ஸ்டாண்ட் பை லைட்டு எரியாமல் போகவே வாய்ப்பு இருக்குது. இது வந்து டிவி வந்து கம்ப்ளீட் பவர் ஃபெயிலியர், நோ ஸ்டாண்ட் பை ப்ராப்ளம், அந்த மாதிரி இஷ்யூஸ் வர வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி சமயத்தில் நம்ம என்ன பண்ணோம்னா, நம்ம வந்து இந்த எஸ்எம்பிஎஸ்லேருந்து வர பவர் கனெக்டர் டிசி பவரை, இந்த டிசி பவரை அன்ப்ளக் பண்ணிவிட்டு நம்ம எஸ்எம்பிஎஸ்சில் சப்ளை வருதான்னு செக் பண்ணிடணும். ஏன்னா மதர் போர்டில் ஷார்ட் இருக்கும் பட்சத்தில் எஸ்எம்பிஎஸ் ஃபுல் டெட் ஆக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா எஸ்எம்பிஎஸ்லேயும் ப்ரொடக்ஷன் சர்க்யூட் இருக்கும், ஃபீட்பேக் சர்க்யூட் இருக்குது, ஆப்டோகப்ளர் சர்க்யூட்டு ஆல்ரெடி நான் எஸ்எம்பிஎஸ்சில் சொல்லியிருந்தேன். மதர் போர்டில் ஷார்ட் இருக்கும் பட்சத்தில் ஸோ எஸ்எம்பிஎஸும் ஆஃப் ஆகிடும் ஃபுல்லாக. ஸோ அந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க, கன்ஃபியூஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ வந்து இந்த பவரை அன்ப்ளக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து எஸ்எம்பிஎஸ்சில் அவுட்புட் செக் பண்ணிங்கன்னா 12 வோல்ட்டு 5 வோல்ட் வந்துச்சுன்னா எஸ்எம்பிஎஸ் ஓகே. அப்போ மதர் போர்டில் ஷார்ட் இருக்குது. மதர் போர்டில் ஷார்ட்னா மோஸ்ட்லி வந்து இந்த கன்வெர்ட்டரும் ரெகுலேட்டர் தான் அதிகமாக ஷார்ட் இருக்க வாய்ப்பு இருக்குது. சரி, இந்த மாதிரி ஷார்ட்டு இருக்கும் பட்சத்தில் நம்ம வந்து என்னென்னா இந்த மாதிரி ஐசி மாற்றலாமா, இல்லை இப்போ வேறு ஒரு ஐசி எப்படி கிடைக்கும், எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது, அதுக்கு எதாவது ஆல்டர்னேட்டிவ் இருக்கா அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃப்ரெஷ் கேண்டிடேட்டில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து இது வந்து ஒரு ட்ரபிள் ஷூட்டிங் டிப்ஸுங்கிறது சில விஷயங்கள் நம்ம வந்து நேரடியாக பண்ணும்போது தான் அந்த அனுபவம் கிடைக்கும். பட் என்னென்னா வீடியோ மூலமாக பார்க்கும்போது நம்ம வந்து ஒரு ரிவிஷன் மாதிரி பண்ணிக்கலாம், நமக்கு ஒரு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே, இந்த மாதிரி வந்து ஷார்ட்டெல்லாம் வந்து ரிலீஸ் பண்ணுறோம், இது மாதிரிலாம் மெத்தட் ட்ரிக்கு இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. இது மாதிரி நிறைய சர்க்யூட்ஸுக்கு வந்து நம்ம இது மாதிரி ஷார்ட் சர்க்யூட்டை ரிலீஸ் பண்ண முடியும். ஸோ அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.